curse for Venus is Sriranganathar. ஸ்ரீரங்கநாதர் படுத்த நிலையில இருக்கக்கூடிய விஷ்ணு. Only Sriranganathar. Yeah. No other option. Because Sriranganathar is a Ayana Sainamurti இல்லையா? Ayana Sainamurti is responsible for sexual life is the only symbol of dead. Right? Wedding. Right? இது ஒண்ணு. And for Guru is any preachable God, advice பண்ணக்கூடிய கடவுள். Buddha, Krishna, Buddha எல்லாமே அட்வைஸ் பண்றவங்க. Even Jesus, I think. I'm attached to Jesus also. Jesus and Buddha I'm attached to. Okay. But I'm not aware of how far they would support for your marital life. No, I'm not at all interested in marital. You are not at all interested. That's okay. That's your choice. என்ன அந்த 3 கார்டு நம்ம பிரேயர் பண்ணணுமா? ஆமா. இது ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன். பிராக்டிகல் சொல்யூஷன் என்னன்னா ஸ்ரீரங்கநாதர் அவர் பிரேயர் பண்ணணும். ஆமா. படம் வச்சுங்க. ஆமா. வருஷத்துக்கு ஒரு தடவை he can make a visit of Sriranganathar temple. Fridays. இங்க வேணா போலாம் இல்ல மைசூர்ல திருச்சி போலாம். திருச்சி பக்கத்துல மைசூர்ல ஸ்ரீரங்கநாதன் சொன்னா அங்க போலாம். எங்க இடத்துல பள்ளிக்கொண்ட விஷ்ணு இருக்காரோ அங்க வந்து ஒரு போலாம். ஓகேங்களா? சரி. that is okay. Practical solution teaching professional solution. இதென்ன சொல்றது? புத்தாவும் நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க ஜீசஸ். Just worship பண்ணா போதுமா? Just worship பண்ணா போதும். Worshiping is nothing but connecting your consciousness to them. Okay. கருப்பசாமி கூட அப்படி worship பண்ணுவாங்க. It is not putting attendance to that God. எனக்கு வந்து கருப்பசாமி வெரைட்டிஸ் தெரியாது. நம்ம ஊர்ல கருப்பசாமி இருக்காரு. அங்க தாராளமா அதை கொண்டுட்டு வர சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் பண்ணா. Practical teaching practical as well as professional solution. Teaching is the best solution for your curse. குறிப்பா குரு தோஷத்துக்கு. Teaching is the best solution. நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து உங்க ஃபேமிலில யாராச்சும் குழந்தை இல்லாதவங்க இல்ல குழந்தை லேட்டா பிறந்தவங்க ஒண்ணு உங்க சைடுல இல்ல ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எங்க பெரியப்பா பொண்ணுக்கு லேட் மேரேஜ் ஆச்சு என்னோட அவளுக்கு லேட்டா தான் குழந்தை அவ இல்ல இப்போ ஓகே அப்ப அந்த கண்டினியூட்டி இருக்கு தட்ஸ் இட் அதான் கேட்டேன் teaching is the best solution. நீங்க அந்த டான்ஸ் கத்துக்கிட்டீங்க இல்லையா அதே நீங்க டீச் பண்ணலாம் so it is a both solution for Shukra and Guru. மூணு planets Shukran, Guru and Saturn. இது மூணு தான் அவருடைய பர்த்க்கு காரணம். ஆமா அவருடைய பர்த் காரணம். சோ அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லல என்ன சொல்றது சீப்பா நீங்க சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் இது சீப்பா சொல்லி கொடுக்கலாம் in the sense நீங்க ப்ரொஃபஷனலா லாபம் பார்க்கலாம் as usual நார்மலா வாங்குற ஃபீஸே நீங்க வாங்கிக்கலாம் but you have to do it with 100% dedication. You can take it as a business as a profession but அதுல கொள்ளை லாபம் பார்க்க கூடாது. நான் வந்து ஓவர் கமர்ஷியலா இருக்க வேண்டாம். பட் எனக்கு வந்து இன்னொரு டேலண்ட் ஐ கெட் a lot of songs and tunes automatically. ஓகே இங்க ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு எத்தனை டியூன் வேணா வரும் மைண்டில் வரும் வந்துட்டு சாங்ஸ் புது சாங்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் சுக்ரா சுக்ராவோட கர்ஸ் தான். இல்லை எந்த விஷயம் வந்து கர்ஸாக இருக்குதோ அந்த விஷயத்தினுடைய பொட்டன்சி நம்ம உடம்புக்குள்ள 200% இருக்கும். உங்களை டான்ஸ் கற்றுக்க சொல்லி அவங்க கம்பேர் பண்ணல, நீங்களா தான் கற்றுக்கிட்டீங்க. What is the reason for that? ஆக்சுவலாக எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணதுனால தான் கற்று ஒரே விஷயம் உள்ளுக்குள்ள பூனாவும் வெளியே கர்ஸாகவும் வேலை செய்யும். Puratadi is a birth star of Karna. Puratadi சூரியனோட தோஷத்தை கொண்ட நட்சத்திரம். அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்தான். அப்பா சூரியன், சூரிய தோஷம். பட் அட் தி சேம் டைம் சூரியனோட சக்தி அவன் உடம்புல கவசமா இருந்துச்சு. உடம்புல அது யோகம், வெளியில அது தோஷம். ஓகேங்களா? பரணி துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். பரணி சந்திரனுடைய சாபத்தை கொண்ட நட்சத்திரம். ஓகேங்களா? அவங்க அம்மா தான் அவனுக்கு எடுத்தது. சந்திரன் அம்மா. பட் அட் தி சேம் டைம் அவங்க அம்மாவுடைய பார்வை தான் அவன் உடம்ப வஜ்ரமாக்குச்சு. அது சாபம் தானே. பட் உள்ளுக்குள்ள அது பூனா வேலை செஞ்சது இல்லை. ஒரே நேரத்தில் அந்த கர்ஸ் வந்து பூனாவும் இன்னொரு இடத்துல கர்ஸாவும் வேலை செய்யும். உள்ளுக்குள்ள அது டேலண்ட், வெளியில இட்ஸ் a curse. ஆமா.
ஸோ அப்போ அது இப்போ இவருக்கு வந்து டீச்சிங் எபிலிட்டி பை டிஎன்ஏலே இருக்கு. இப்போ இந்த டான்ஸுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே இவரால் டீச் பண்ண அப்போ முடியும். ரேக்கி இருக்குது இல்லையா, ஆமாம் ரேக்கியில் எல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கான். ஆமாம் டீச் பண்ணாத அவங்க வந்து என்ன இன்னொரு லெவல் எடுத்துக்கோ, நீயே இன்செஷன் பண்ணலான்னு பயப்படுறோம் உட்காந்துட்டு வேணாம். தாராளமாக யூ ஹேவ் டு டேக் தட். ஓகே எப்படி எனக்கு ராகுக்கு யூ ஹேவ் டு டேக் தட். இட்ஸ் அது பரிகாரம், இட்ஸ் a compensation for you. குரு ஆன்மீகம் இல்லை, ராம்கியோட டான்ஸை டீச் பண்ணா ரேக்கி நீங்க டீச் பண்ணா ரேக்கி மூலமா நீங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லை மியூசிக் கூட மியூசிக் பண்ணலாம், தட்ஸ் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தட். பட் நான் பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மியூசிக் வந்து பரிகாரம் இல்லை. என்னதுங்க பரிகாரம் இல்லை மியூசிக். நான் இட்ஸ் நாட் அது பரிகாரம் கிடையாது. மெயின் வந்து உங்களுக்கு ரேக்கி அண்ட் டான்ஸ். ஓகே ஓகே தட்ஸ் ஓகே. அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். ஓகேங்களா? ஓகே. சாட்டர்னுடைய கர்ஸுக்கு பரிகாரம் அந்த காவல் தெய்வம். Or supporting any physically challenged people. That is a practical solution. Okay. என்ன சிப்ப Physically challenged. ஆமா. பர்மனன்ட்லியா இல்ல எப்பப்போ சப்போர்ட் பண்ண முடியும். டிஃபரெண்டாவும் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு any kind of moral or economical support. Okay. Any kind of support, any kind of help. இவன் இன்னொன்னு to physically challenged people. Yes. இவன் என்ன தெரியுமா பண்றான்? என்னமோ ராகு கேத்திருக்கனால வாரம் 2 ஆசிரமத்துக்கு வாரம் 1 காசு புடிங்க போட்டு வாரம் நான் சொல்றேன் ராகு கேது is not the reason for your birth, so you don't have to worry about that. So please don't follow any kind of general predictions, generic predictions hereafter. இது தெரியாம தயவு செஞ்சு அந்த அதெல்லாம் கிராப் அதெல்லாம் விட்டுருங்க. அஸ்ட்ராலஜராவே சொல்றேன். அதை விட்டு சோ ராகு வந்து ஓகே நான் என்ன சொல்றேன்னா ராகு கேது எல்லாருடைய சாட்டையும் ஏதாச்சும் ஒரு வீட்டுல உட்கார்ந்து செய்யும். அதுக்காக என்ன அழிச்சிட முடியுமா? அது அப்படி பார்த்தோம்னா இங்க சுத்த ஜாதகம் பெர்ஃபெக்ட்டான ஹாரோஸ்கோப் இம்பெர்ஃபெக்ட்டான ஹாரோஸ்கோப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே அழுக்கு இருக்கு. ஈவன் காட் கடவுளே அழுக்கு இருக்கிறதால தான் பிறக்கிறாரு. ஓகேங்களா? பெருமாள் பிறந்த நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி. பெருமாள் விஷ்ணுவுடைய பர்த் ஸ்டாரே உத்திரட்டாதி. விஷ்ணுவுடைய எல்லா அவதாரத்திலையும் இன்கார்னேஷன்லையும் பாருங்க உத்திரட்டாதி சந்திரனுடைய கர்ஸ் கொண்ட நட்சத்திரம். Chandran is responsible for mother, is the role of mother. Chandran is the planet which is responsible for the role of mother. அம்மா. பெருமாளுடைய எல்லா அவதாரத்திலையும் பாருங்க அம்மாவுடைய ரோல் கெட்டு போயிருக்கும். கிருஷ்ண அவதாரத்துல அம்மா கூட வளரல. ராம அவதாரத்துல அம்மா தான் காட்டு காமிச்சாங்க. பரசுராம அவதாரத்துல அம்மாவுடைய தலையை வெட்டிருப்பாரு. ஐயோ. பரசுராம அவதாரத்துல மாரியம்மன். பரசுராமர் தானே வெட்டினது. ரேணுகா தேவியோட தலையில. அதுக்கப்புறம் தான் அவங்க மாரியம்மன் மாறினாங்க. ரைட். மோகினி அப்படின்னு ஒரு அவதாரம் எடுத்தாங்க. ஐயப்பனை பெத்த எடுத்தாங்க. ஆனா வளர்க்கலையே. பால் கொடுக்குற குடுப்பன அவங்களுக்கு இல்லையே. தெரியும். பிகாஸ் ஆஃப் த கர்ஸ் ஆஃப் சந்திரன். அப்ப கடவுளுக்கே அது வேலை செய்யும் போது எல்லா அவதாரத்திலையும் வேலை செய்யும் போது சந்திரன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்டர். வாட்டர் துவாரகை கடைசியில் அழிஞ்சது நீ கடல்ல தான், நீர்ல தான் அழிஞ்சது. ஓகேங்களா? இது நீங்க சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ஓகேங்களா? இந்த மூணத்தை மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணுங்க, you will excel. ஜூபிட்டர் வீனஸ்க்கு வந்து எல்லாம் மிச்ச எல்லாம் practical solution. Okay, certain practical solution. Saturn helping the physically challenged people. அதாவது டெய்லில வேற எங்க அவன் ஆசிரமம் அங்க தான கிடைப்பாங்க. physically challenged people the ரோட்ல அங்க தான கிடைப்பாங்க. வேற எங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வேற எங்க கிடைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம். It is not about them. It is not about only physically challenged people. layman இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க, உங்க வீட்டுக்கு பால் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஏன் எழுதுறீங்க? நீங்க எழுதுறீங்க. I'm just talking to you. It's just a conversation. It is not a என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட் கிடையாது நீங்க எழுதுறதுக்கு. லேமேன் இருக்காங்க, அந்த அதாவது ரொம்ப அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க. கட்டடம் கட்டுறவங்க, ரோடு போடுறவங்க, டாய்லெட் க்ளீன் பண்றவங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் வாங்க போங்கன்னு. அதாவது ஒரு சில பேர் அவங்கள கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. அப்படிலாம் பண்றது ஜஸ்ட் நீங்க வந்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அவங்களுக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகும்? பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்தாலும் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்தாலும் பையன் வந்து நம்மளை சரிக்கு சமமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றதே இட்ஸ்
பெஸ்ட் காம்பன்சேஷன். இது வரைக்கும் யாரையுமே நீ வா போன்னு கூப்பிட்டு இல்ல இவன் திட்டதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் பேசுங்க. ஓகே ஓகே. யூ கேன் ஜஸ்ட் கம்யூனிகேட். பேச்சில் யூ கேன் கிவ் கவுன்சிலிங், ரைட்? அதை கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க காசு ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்லை நான் இது வரைக்கும் யாரையுமே நீ வா போன்னு கூப்பிட்டது. நான் ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் தட். ஐ அம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டட் சோ ஃபார். இல்ல பட் ஐ ஹேவ் பீன் டிஸ்ரெஸ்பெக்டட் பை மெனி. அத தான் சொல்றேன். அது நீங்க ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் டிஸ்ரெஸ்பெக்ட் அனுபவிச்சீங்க. இப்போ முன்னே ஜென்மம் பண்ண இப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங், ஏதாச்சும் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆர் மாரல் சப்போர்ட். ஓகே. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ற அந்த ஒரு வார்த்தை போதும். ஐ ஹேவ் டன் many times. ரைட். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தூக்கிடும். திட்டிகிட்டே இருக்கிறான்னு தெரியல, அவளை புரிஞ்சிக்காமல் எங்க மூத்த சகோதரருக்கு வந்து சனிக்கு தோஷமா இருக்கு. அப்புறம் எப்படி அவருக்கு பிடிக்கும்? பேசவே மாட்டேங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தான், அவங்களுடைய பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பெயின் நீங்க சஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அவரோட மோசமா நீங்களும் நடந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க அக்கா இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட அவங்களுடைய ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு, அவர்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. It's true. True or not? Yeah, it's true. பேசவே இல்லையே இவன் பேசுறது இல்ல. But she doesn't. நடத்துற விதம்னு ஒன்று இருக்கு. The way you are treating the people. அது அவன் மைண்ட்ல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அவங்க அப்பாவையும் அவன் வெறுக்கிறான். அதை தாங்க சொல்றேன். The way he treats, the way he is being treated. That is the issue. சின்ன வயசுல. ஆமா. இப்பவும் தான். இவங்களுக்கு தெரியாது. Till now பேசுறது இல்ல. நான் தனியா இருக்கேன் சார். பேசுறது இல்ல. நானும் the way they look him, பார்க்குற பார்வையில விதம் இருக்கு. The words they speak also. Words express பண்றதுல விதம் இருக்கு. அது நீங்க ஊண்டாறவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். அது உங்களுக்கு தெரியாது. ஓகே. நீ என்ன அவ்வளவு பெரிய துவா? அந்த பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? It hurts a lot. உங்களுக்கு அந்த வேதனை வந்துச்சுன்னா தான் தெரியும். அவர் சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. You can at least try to understand, but you can't realize that. You can't feel that. நான் அனுபவிச்சிருக்கேன் சின்ன வயசுல. வேற டைமென்ஷன்ல. ஏன்னா புதன் is responsible for intelligence. என்ன முட்டாள திட்டாதவங்களே கிடையாது. நான் ஒரு விஷயம் ஆசையா லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைப்பேன். They will disrespect me. They will ignore me. உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. போ. I have been ignored because I have done the same thing in my previous birth. Because for that I'm suffering such kind of punishments. ஒரே வருஷம் 4 ஸ்கூல் மாறி இருக்கேமா. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரே வருஷம் 4 ஸ்கூல் மாறி இருக்கேன். Buddha is education. Even in childhood also it affects. அது இன்னும் நினைவுல இருக்குது. இல்ல childhood அதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சு போச்சு இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுல. அப்ப அது பண்ணது previous birthல பண்ணது ஏதோ ஒரு ஸ்டூடண்டோட வயித்துல கொட்டிருக்கேன். அது இப்ப குருவா இருந்து இப்ப நான் குருவாவே இருந்தே அதுக்கு பரிகாரம். ஆமா, நேச்சரே எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. இல்ல அது சைல்டா இருந்தா கூட அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் குறைச்சிக்காது. அது கர்ஸ் வந்து சைல்டா இருந்தா கூட குறைச்சிக்காது. பிளானட்ஸ்க்கு நீங்க சைல்டா அது பனிஷ்மெண்ட் ஒன்னு தான் கொடுக்கும். அது கோடான கோடி வருஷமா எவல்யூஷனை பார்த்துட்டு இருக்கோம். ரைட்? அத பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் தான். Every action has an equal and opposite reaction. Every person have to suffer that. Even a 12 years old girl will get sexually abused. 3-year-old people. அதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்க? Because they are doing that. They have done that crime in their previous birth. They have done that crime in their previous birth. 3 monthsல கூட பண்ணலாம். அப்ப எவ்வளவு கொடுக்குமா பண்ணிருப்பாங்க. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க previous birthல. That's the thing happens. ஸோ எனக்கு வந்து புதன் கர்ஸ் இல்லை. புதன் கர்ஸ் நிறைய பேர் இது வரைக்கும் புதன் தான் மேல் பிக்னிக். அது பிளானட்டரி பொசிஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. That's not the fact. So Buddha is not at all a curse. It is not at all a threat for you. Mind. Guru, Shukran, Sani. Mind problem and the irrational fears. இல்ல அதுக்கு எனக்கு ஒரு irrational Sani and Shukran is responsible for fear. அதான் பயங்கரமான ஃபியர்ஸ். இந்த பெருசா தெரியற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், கில்டி கான்ஷியஸ் வந்து சனி. சுக்கிரன் வந்து பயம். ஹார்ட் வந்து எப்படி தெரியுமா? எப்ப பாரு புளி கரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு புளிச்ச ஏப்பம் வந்துட்டே இருக்கும். பர்பிங். Yes.
பிகாஸ் ஆஃப் சுக்கிரன் தோஷம். ஜஸ்ட் பர்பிங் அண்ட் வாட் எவர் த ஃபுட் பார்ட் த ஜூஸ். என்னன்னா உங்களுக்கு மூட் ஸ்விங் அஃபெக்ட் ஆச்சுன்னா நீங்க சாப்பிடுறது அஃபெக்ட் ஆகும். குடிக்கிறேன், ஜூஸ் தான் குடிக்கிறேன். நீங்க உங்களுக்கு மூட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், you will not concentrate in your intake. அதுல மைண்ட் இருக்காது. ரஸ்ட் ஜூஸை வந்து ரஸ்ட் குடிக்க முடியும். அந்த ஜூஸை கூட வெறுத்துட்டு தானே சாப்பிடுறோம். Yeah, sometimes. அப்போ அந்த ஃபோக்கஸ் இல்ல. ஸ்மோக்கிங் ஃபீலிங் வரும், மைண்ட் சரியில்லை. இல்ல அது என்ன ஃபீல் வந்தாலும் உங்களுக்கு அப்போ நீங்க வந்து இன்டேக் பண்ணும்போது ஃபோக்கஸ் அதுல இல்லைன்னா அது உள்ளுக்குள்ள போய் ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகுது. ரைட்? அது அப்படிதான். நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம உடம்புக்கு நம்மளை பத்தி நிறைய தெரியும். ஆமா, கரெக்ட். இவனுக்கு எனக்கு வந்து இந்த ஸ்டமக் ப்ராப்ளம் ஏப்போ ஓடுறது, இந்த இது 3 அட்லீஸ்ட் கேஸ் ப்ராப்ளம். செந்தில் கிட்ட போகும்போது அதை சொல்லிடுங்க. என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அதை சொல்லிடுங்க. அந்த தாட்ஸ் ஆமா இல்ல தாட்ஸ் சரி ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிடுங்க. அது சம்பந்தப்பட்ட மெடிசன்ஸ் ரெமெடி அவர் கொடுத்துருவாரு. பிராக்டிகல் ஆஸ்ட்ராலஜிக்கு நான் சொல்யூஷன் கொடுத்தேன். தட்ஸ் இட். நான் கொடுத்தது இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ஹிம் ஃபார் ஹிஸ் என்டையர் பர்த். அப்புறம் யாரே ஒன் டைம் சொல்யூஷன் ஃபார் ஹிஸ் என்டையர் லைஃப் டைம். ஓகே, இதுக்கு அப்புறமா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட நீங்க காட்ட முடியாது. அப்புறம் இன்னொரு யாராவது இப்போ இந்த லிப்ரஸ் பேஷண்ட் அவங்களெல்லாம் பார்த்தா விட ரோட்ல ஐ ஃபீல் தட் ஐ ஷுட் கெட் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுனாலும் தனக்கு வந்து லெட் இட் கோ. லெட் இட் கோ. அந்த தாட்ஸ் பின்னாடி போகாதீங்க. லெட் இட் கோ. அதே ரிப்பீட்டடா எல்லாருக்கும் வருங்க, எனக்கும் வருங்க. எல்லாருக்கும் ஒரு சொன்னா you have to let it go. இப்போ நீங்க இங்க இருந்து நீங்க ஏஞ்சி போயிட்டீங்கன்னா நான் உங்களை மறந்துடணும். பட் நான் மறக்காம நான் உள்ளே ஞாபகத்துல வச்சிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோங்களேன், I'm taking your karma. That's what is the indication. ஓ கரெக்ட். யா மைண்ட் உங்களுக்குள்ள எட்டி பார்க்குதுன்னு அர்த்தம். கரெக்ட். நீ அப்படி நினைக்க எமோஷனல் அட்டாச்மென்ட் எனக்கு இருக்க கூடாது. எமோஷனல் அட்டாச்மென்ட்டோட நான் உட்கார்ந்து இருந்தேனா என்னால இந்த தொழிலை பார்த்துட்டு இருக்க முடியாது. எவ்வளவு பேர் பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை பார்க்கறேன்? டாக்டர்ஸ். நீங்க எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. உங்களை விட ட்ரெட்ஃபுல்லான பெயின் இருக்கவங்க நான் பார்க்கறேன். 1.5 கோடி ரூபாய் கடன் வச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருப்பான். அத பத்தி நான் யோசிச்சேன்னா நான் என்ன ஆவேன்? ஐயோ. But at the time of looking horoscope, I'll be into that. அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் that's a horoscope. What is the problem for that? What is the solution for that? That's it. I have to be in that middle level. தராசுல முள்ளு மாதிரி நான் நடுவுல நிக்கணும். கொஞ்சம் நான் இப்படி ஓர நவுந்த நான் காலி. ரொம்ப கஷ்டம். ஏன்னா karma is the sweetest revenge. Don't get into that. பிரெயின் வந்து இட்ஸ் அற்புதமான கிஃப்ட். அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம். அதே சேம் டைம் பிரெயின் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் கர்ஸ். அதோட பிடியில நீங்க போனீங்க கீழே தள்ளி மிதிச்சிடும். அதான் அதுக்கு தான் அதெல்லாம் என்னடா மறந்து தொலைடா அப்படின்னு சொன்னா. பிரெயின் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க பிரெயினோட கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்கன்னா லைஃபே உங்க கண்ட்ரோல்ல அங்கே தண்ணி விட்டுட்டு உட்கார வேண்டியது. இவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களா வேற எந்த மாதிரி? தாராளமா. ஓகே, தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ண தாராளமா. பட் யூ ஷுட் நாட் பீ எக்ஸைட்டட். ஓகே, அதாவது ஆர்வ கோளாறுல ரொம்ப நீங்க அவர்கிட்ட பேச முடியாது. ஓகே ஓகே. ஏன்னா அவரே ஹரிபரி சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மீ டச் வித் ஹிம். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஸ்பிரிச்சுவல் growthக்கு 100 இல்ல 200% கேரண்டி. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ நித்யானந்தா கூட ஏதோ தேர்ட் ஐலாம் ஆக்டிவேட் ஆகுது. நித்யானந்தா தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணாரு. நித்யானந்தாவுக்கே தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்ணது இவர்தான். வெறும் தேர்ட் ஐ மட்டும் தான் இவர் ஆக்டிவேட் பண்ணாரு. அவன் அந்த பவரை வச்சுட்டு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கான். அப்ப இவர் நினைச்சிருந்தா எப்படி இருந்துக்க முடியும்? இன்னமும் வாடகை கொடுத்துட்டு ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு அவன மாதிரி கமர்ஷியல் ஆசை கிடையாது. அவங்களுடைய ஆசை வேற இல்லம்மா. ஆமாமா. நீங்க கேட்டது கிடைக்கும். ஆனா நான் கேட்கறது நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்கறது அவங்க கேட்க மாட்டாங்க. Every unique person have their own wishes and desires. Right? அவன் ஆசைப்பட்டது அது. அதை அடைஞ்சான். ஆனா பண்ண தப்புக்கும் அனுபவிச்சிட்டான். இப்போ இல்ல அங்க இல்ல. $10,000 எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டிவேஷனுக்கு அவன் ஃபாரின்ல சார்ஜ் பண்றது. $10,000. இது லிட்டரலி 5 lakhs. ஒரு ஆக்டிவேஷனுக்கு. இவர் அதை ஃப்ரீயா பண்றாரு. என்ன வித்தியாசம் பாருங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர் அதை போல எவ்வளோ விஷயங்கள லோ ஆஃப் காஸ்ட்ல வெறும் 1000 rupeesல அது ஆக்டிவேஷன்லாம் அவர் காசே வாங்குறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் காசு வாங்குவாரு. வெறும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அவர் பே பண்ணுவார். அதுவும் few hundreds or thousands மேக்ஸிமம். இவர் கமர்ஷியலா பண்ணணும்னு நினைச்சிருந்தா இவர் எங்கேயோ டாப் கோடீஸ்வரர்கள் உட்கார்ந்துருப்பாரு. ஒருவேளை அவருக்கு அந்த தோஷம் இருக்கும் அந்த மாதிரி. அவரை விடுங்க. ப்ரோக்ராம் வந்ததுக்கு அப்புறமும் என்னோட ஃபீஸ் 500 தான். இன்னைக்கு சிட்டிக்குள்ளே 2000 ரூபாய்க்கு குறைஞ்ச யாரும் ஜாதகம் பார்க்கறது கிடையாது. எந்த அஸ்ட்ராலஜரும் ஜாதகம் பார்க்கறது கிடையாது.
ஓகேங்களா? என் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்களோட அப்ரோச்சே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க, அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்க. நான் சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணிட்டு என் ஒருத்தர் கிடையாது, ஒரு ஆஃபீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. நானே தான் பர்சனலாக எல்லா ஸோ இந்த புதன் தோஷம் இருக்கிறதுனால இல்லை அதுக்குனால அதனால அந்த அஸ்ட்ராலஜி வந்து நான் கமர்ஷியல் சீப்பாக போக முடியாதுன்னு விடாதோ போகிறதுக்கான ஆசை எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லை? ஏன் இல்லைன்னா அதை விடாதோ. எங்கள் அப்பா கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிரிச்சு பேச முடியல என்னால். எங்கள் அம்மா கையால் என்னால் சாப்பிட முடியலன்னா நான் கோடி கோடியாக ஏர்ன் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இப்போ அப்பா அம்மா அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க, என்னோட தான் இருக்காங்க. ஹாப்பினஸ் வந்து அதில் இல்லைம்மா. மணி வந்து ஒரு மனுஷனுக்கு ரெக்குவயர்மெண்ட், பட் மணி இஸ் நாட் தி டெஸ்டினி. 5 கோடி ரூபாய் மேலே நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி a burden for you. அதுக்கு டாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். கோடி கோடியாக வச்சுருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? Being the most busiest person is the most dangerous curse in the world. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 24 மணி நேரமும் ஒரு 2000 கை அவன் கழுத்தை நெருக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெயலலிதா, முகேஷ் அம்பானி, அவனை பத்தியே யோசிக்க முடியாது. Then why the hell they have to live? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன பிரயோஜனம்? அவனை பத்தி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. லைஃப்னுடைய பர்பஸே அதுதான். At the end of the day we are all going to get old and we are all going to die. இல்லையா? யாரா இருந்தாலும் சரி, ஒன்று நார்மல் டெத் இல்லை அப்நார்மல் டெத், தட்ஸ் இட். அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஓட்டம்? லைஃப் இஸ் நாட் a race, லைஃப் இஸ் a journey. உங்களோட டெஸ்டினேஷன் வேற, அவரோட டெஸ்டினேஷன் வேற, என்னோட டெஸ்டினேஷன் வேற. Then why I have to copycat someone? அவன் வீடு வாங்கிட்டான், அவன் டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்கிட்டான், இவன் BMW கார் வாங்கிட்டான், அவன் வந்து அவன் வாங்கிட்டு போறான். தட் இஸ் ஹிஸ் ரெக்வயர்மெண்ட். why I have to? அதுதான் இவங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வராது. தனியாக இருக்கிறது வந்து ஏன் இவன் ஏஜ் பையன் அப்படி இருக்கணும், நான் பா நீ பேசாத, அவன் பையன் தான், அவன் பையன் அவன் பொண்ணு இருந்து போகிறான். சரி, உங்க ஏஜ்ல நீங்க எப்படி இருந்தீங்க? அது சொல்ல மாட்டாங்களே. அவர் ஏஜ்ல அவர் எப்படி இருந்தாரு? நான் சொல்லட்டுமா அவர் ஏஜ்ல அவர் எப்படி இருந்தாருன்னு? அது வேண்டாம். இல்லை சொல்லலாம், because we have to know. ஏன்னா அவ்வளவு குறைகள். அவர் ஏஜ்ல அவர் ஒருத்தர் சொன்னது காது கொடுத்து கேட்டதில்லை. இப்பவும் தான் நான் சொல்றதுதான் சட்டம். இப்போ அப்படிதான் இருப்பாரு. அதாவது you have to listen to me, I am not ready to listen to you at all. அதுதான் அவருடைய இதுவாவே இருக்கு. அதுதான் எல்லாரும் புரியுறாங்க. இப்போ யாருமே பேச அப்புறம் நீங்க வந்து அப்பா கூட பேச மாட்டேன்னு எப்படி பேசுவாரு? நானே பேச மாட்டேன், நானே கட்டையில அடிப்பேன். அவர் இன்னும் அவர் உயிரோடு விட்டு வச்சிருக்க பெரிய விஷயம். வேற யாருமா வேற என்னன்னா எவ்வளோ வருஷம் இருப்பேன்? I am not calculating life for anyone. But even நான் ஏன் ஜாதகத்துல ஏன் லைஃப் பண்ணி நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஏன் அதை பார்த்து நிம்மதி கிடையாது? Because I am interested to become a light body. இந்த ராமலிங்க அடிகளார் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல அந்த கோர்ஸ் ஒன்று இருக்கு அமெரிக்கா. அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாருமே ஹைபர்னேஷன்ல போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஜீவன் ஆதினா கடவுள். ஓகே ரைட், the superior source, superior power. ஜீவன் நாம ஆதிக்கு சமமான ஈக்குவலான நிலையை அடைதல், அதுதான் ஜீவ சம ஆதி. ஜீவ சமாதி கூட இல்ல, லைட் பாடி ஆக்டிவேஷன். தட் இஸ் கால்ட் ஜீவ சமாதி. மறந்துடுவாங்க, அது ஒளி சமாதி. சேம். ஓகேங்களா? எனி கைண்ட் ஆஃப் சமாதி இஸ் தி சேம். ஓகே. அதாவது பட் கோர்ஸ் நானும் காஸ்மிக் எனர்ஜியும் வேற கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ற ஸ்டேஜ். தட் இஸ் கால்ட் ஜீவ சமாதி. அது டெட் எண்ட். நீங்க இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கீங்க.